என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரியாளுடைய சுபாவங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். எவ்வளவு அவசியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசுவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்கு நிச்சயம் தேவை. அதனால தான் மரியாளுடைய சுபாவங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, லூக்கா சுவிசேஷத்தின் 1 அதிகாரம் 38 வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டான். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நான் சில நாட்களுக்கு முன்பாக சொன்னேன், மரியாளுடைய ஒரு அற்புதமான குணாதிசயம் தன்னை முழுமையாக விட்டு கொடுத்த தாழ்த்தின ஒரு மரியாள், ஆவியானவருக்கு தன்னை விட்டு கொடுத்த ஒரு மரியாள். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு கீழ்ப்படிந்த மரியாள். கீழ்ப்படிந்த மரியாள். பிரியமானவர்களே, மரியாளிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் கீழ்ப்படிதல். ரொம்ப ஒரு என்னை கவர்ந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த மரியாள் தேவ குமாரனை சுமக்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்தாலும் மரியாளுக்குள்ள இருந்த ஒரு அற்புதமான குணாதிசயம் என்னன்னா, ஒரு நாளும் பெருமைப்படவே இல்லை. அதே நேரத்தில் அங்கே வெளியில் ஒருவேளை தாழ்மையாக நடந்து சொந்த புருஷன்கிட்ட, அதாவது மரியாளுக்காக நியமிக்கப்பட்டிருந்த அந்த யோசேப்பின் இடத்துல கொஞ்சம் பெருமை பாராட்டியிருக்கலாம், நான் யார் தெரியுமா அப்படின்னு. ஆனால் யோசேப்பு கிட்ட கூட அவள் அங்கே கீழ்ப்படிந்து தான் நடந்தாள். இது ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி கொடுத்த வார்த்தைக்கு மரியாளுடைய அந்த வாழ்க்கை ரொம்ப ஒத்து போகும். ஏன்னா அந்த சப்மிசிவ்னஸ் பார்த்தீங்கன்னா மரியாள்கிட்ட ரொம்ப இருந்துச்சு. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால், ஆண்டவரே ஊரெல்லாம் என்ன பேசும், ஆண்டவரே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த குழந்தைய கொடுத்துருக்க கூடாதா, இப்படிலாம் சொல்லவே இல்லை. அந்த யோசேப்பு மரியாள் நிச்சயம் ஆயிருக்காங்க. ஆனால் திருமணம் ஆகலை. அவர்கள் கூடி வருவதற்கு முன்னே அவள் கர்ப்பம் தரித்து விட்டாள். அப்படின்னா ஊர் என்ன பேசும், பட் அவள் கீழ்ப்படிந்தாள். அந்த ஒரு கீழ்ப்படிதல் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் தேவன் ரொம்ப எதிர்பார்க்குறார். நம்மகிட்ட இருக்கிற ப்ராப்ளமே என்னென்னா கீழ்ப்படியாமை. நம்ம நிறைய இடங்களில் கீழ்ப்படிதலை விட்டுடுறோம், கீழ்ப்படியாமல் போயிடுறோம். நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு மத்தேயு சுவிசேஷத்தில் 1 அதிகாரத்தில் இருக்கட்டும், அங்கே சொப்பனத்தில் தோன்றி யோசேப்பினிடத்தில் பேசினாள். அப்போ தேவதூதன் யோசேப்பினிடத்தில் சொப்பனத்தில் தான் பேசினார். ஆனால் மரியாள் இடத்துல பார்த்தீங்கன்னா நேராக வந்து பேசுகிறார். நீங்கள் லூக்கா 1 அதிகாரத்தினுடைய நீங்கள் பின்பகுதிகளை பார்த்தீங்கன்னா 26 வசனத்தில் இங்கேருந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நேராகவே வந்து மரியாள்கிட்ட பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது டைரெக்டாக மரியாள் கிட்ட தான் அந்த தேவதூதன் வந்து பேசினார். அப்படின்னா டைரக்ட் விஷனே மரியாளுக்கு தான் கிடைச்சது, யோசேப்புக்கு இல்லை. அது மாத்திரமல்ல, அதற்கப்புறம் மரியாள் கிட்ட தேவதூதன் வந்து பேசலை. அதற்கப்புறம் நீ ஏரோது வந்து பிள்ளைய சாகடிக்க நினைக்கிறான், போயிரு அப்படின்னு உடனே யோசேப்பு மரியாள்கிட்ட சொல்ல, அது எப்படி சொப்பனத்தில் தோன்றினதை நான் நம்புவேன், என்கிட்ட சொல்லட்டும் அப்படின்னு கேட்கல. மறுபடியும் அங்கே ஏரோது செத்துட்டான், வா நம்ம திரும்பி போகலாம் அப்படின்ன உடனே அது எப்படி நீங்கள் கூப்பிட்டா நான் வரணுமா கேட்கல. எல்லா நேரமும் யோசேப்பு கிட்ட தான் கர்த்தர் சொப்பனத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் மரியாள் கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார். அப்போ எவ்வளவு தூரம் கீழ்ப்படிதல் மரியாளிடத்தில் காணப்பட்டது. நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்று சொன்னால், அல்லது உங்களுக்கு மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிறீங்க அப்படின்னா, இந்த கீழ்ப்படிதலுக்கெல்லாம் ரொம்ப அந்த ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பழக்கம் இருந்தால் அவனுக்குள்ள தேவனுக்கு கீழ்ப்படுகிற அந்த இருதயம் இருக்கிறது என்று அர்த்தம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் உங்களால் இந்த உலகத்தில் யாருக்கும் கீழ்ப்படிய முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் அந்த சுபாவம் வரும். தேவனுக்கு எல்லா விஷயத்துலையும் கீழ்ப்படுகிறோமா, நம்ம எங்கே திரும்ப கை வைப்போம், ஆண்டவருக்கு தெரியும் நான் இப்படி தான் வாழ்வேன், ஆண்டவருக்கு தெரியும் நான் எப்படி வேணாலும் வாழுவேன், கர்த்தருக்கு என் வீக்னஸ் தெரியும். எத்தனை நேரம் கீழ்ப்படியாமையை அங்கே காட்டுறோம்.
ஆனால் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் அப்படி அல்ல. தேவனுக்கு கீழ்ப்படிந்தால்தான் கர்த்தருடைய பிள்ளை பிசாசு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வந்துருச்சுனாலே பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துருவோம். நிறைய பேர் பிசாசுக்கு உள்ளே வர்றதுக்கு அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்கள ஆட்டி படைக்கிறதுக்கு காரணத்தை அறியாமல் இருக்கிறாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிய தவறி விடுகிறார்கள். யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம் இல்லையா? தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசு ஓடி போவான். பிசாசுக்கு இடமே கிடையாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க. இந்த மரியாள் கிட்ட இருந்த அற்புதமான சுபாவம் அங்கே கீழ்ப்படிந்தாள். நீங்க லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க. ராயனுக்கு கீழ்ப்படுகிறாங்க. நாங்க எப்படி ராயனுக்கு கீழ்ப்படிவன்னு கேட்கல, ராயனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அங்கதான் பிரசவ காலம் நேரிட்டது என்று வாசிக்கிறோம். புருஷனுக்கு கீழ்ப்படிந்தாள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஸோ தேவனுடைய நியமனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதனால தான் 8வது நாள் பிள்ளையை கொண்டு போய் விருத்த சேதனம் செய்கிறாங்க. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ஸோ இந்த மரியாள் கிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான அந்த குணாதிசயம் கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, கீழ்ப்படிவோம். தேவன் நம்மளையும் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். பாக்கியவதி பாக்கியவான் என்று தேவன் நம்மையும் அழைக்கணும். அந்த கிருபைகளை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. யாக்கோபு 4:7 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு 4:7 ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, கீழ்ப்படிதலோடு நாங்கள் எப்போதும் வாழ கிருபை தாரும். உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இந்த உலகத்துக்கு ஆண்டவரே, இந்த உலகத்தின் அதிகாரங்கள், சட்டத்திட்டங்கள், ஆண்டவரே, எங்களை விட மூத்தவர்கள், எங்கள் கணவன், ஆண்டவரே, இப்படி நாங்கள் யாருக்குமே கீழ்ப்படிய முடியாது. நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படுகிற அந்த நல்ல பண்பை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே, அங்கிருந்து எங்கள் கீழ்ப்படுதலை தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் காண்பிக்க, அதன் மூலமாக இயேசுவை இந்த உலகத்தில் பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை தாரும். பிசாசுக்கு நாங்கள் ஒரு நாள் இடம் கொடுத்துடக்கூடாதுப்பா. நீங்கள் எங்களிலே மகிமைப்படணும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.